சோகம் என்னைய தாக்கி ஏன் சோகம் ஊரே தாக்கி இப்ப ஜோதிய பார்த்தாக்க தெரிஞ்சிச்சு என் சோகம். கண்ணீர் எனக்கு தார தாரையா ஓடும். பக்கத்துல என்னைய தாக்கிருச்சு. அழுகா ராணி, நீ ஏன் அழுகுற? எனக்கு தூக்கம் வருது. எனக்கு தூக்கம் வருது. உனக்கு என்ன ஓட்டன்னு வச்சுக்க. காவல் காக்க வந்திருக்கமா தூங்க வந்திருக்கமா? நம்ம ரெண்டு பேரும் எப்போதும் அவர் தானே தூங்குவாரு. மூடுன கண்ணு முழிச்சா நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுற தோற குருசாமிங்கிற மரியாதை இல்லாம போச்சு. யாரு குருசாமி? இப்ப முழிச்சா வர எப்படி அவன் அந்த சத்தம் மட்டும் அவன் காதுல விழுந்துடக்கூடாது. குருசாமி, அவன் குருசாமி. இல்ல நம்ம இடத்துக்கு ஒரு சாமியா இருந்திருக்காரு. அஷ்டமா சித்துக்கள் கற்றவர். இல்ல நாரதர் தெய்வம். சிறுச பெருசாக்குவார், பெருச சிறுசாக்குவார். அப்ப நீங்க பார்க்க வேண்டியதுதானே அவரை? குசும்பு தானே ஆகாதுங்கிறது. கூப்பிடவா ஐயா சாமி? ஏண்டி பிச்சை இருக்கிறேன்? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வங்கி விடலாம் மாமா பொம்பளைங்க காத்துப்பட்டு வங்கி விடலாம் மாமா பொம்பளைங்க காத்துப்பட்டு அச்ச மனநல மறந்தாச்சா காத்தோடு காத்தாக பறந்தாச்சா. வேண்டாமா இந்த பொண்ணு உங்களுக்கு வேண்டாமா? பிரம்மச்சாரி வலிக்கு விடலாம். அற்புதமான வரவேற்பு. வந்தவரை ஆடி பாடி வரவேற்பது எனக்கு ஆக சிறந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு. நீ 16 பெற்று நீ பெருவாழ்வு வாழ வேண்டும். 16 பெற்று நான் கருத இருக்க விடுறேன். கருத இருக்க விடுறியா? வயிறு தாங்குமா? 102 தான். 16 பிள்ளை குட்டி இல்லையா? 16 செல்வத்தோடு இந்த பிள்ளை இருக்கணும். செல்வத்தோடு இருந்தாலும் கொன்றுவேன். என் கூட தான் இருக்கணும். யோ, செல்வம்னு அந்த செல்வம் இல்லையா? புகழ், கல்வி, ஆற்றல், வெற்றி, அந்த புகழோடு இருக்கணும். அப்படியா? அதுக்காக புகழ் யாருன்னு கேட்டேன். புகழ் ஒருத்தர் இருக்கான். அரியர்னோட இருக்கட்டுமே. அப்படியா? குழந்தைவனார் கோட்டையில் இருக்கான் ஒருத்தன். வாழ்க பல்லாண்டு. வள்ளி அழைத்து வார்கள். ஆசீர்வாதம். என்ன உத்து பார்த்துக்கிட்டு இருக்க? முத்தம் கொடுக்கல. அது நம்ம வளர்த்த கிளி இருக்குல்ல, அது நக்கிட்டு போயிடுச்சு. தங்கச்சி 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 பெத்தாத்தா போனி
நீங்க என்னை அழைத்த காரணம் என்ன? முனி. எப்பன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு அந்த யோசனை தானே வருது. சொல்றேன். அங்க அப்படியா? கூப்பிடுங்க. எந்த முனி? எந்த முனி? மாமுனி. அழைத்து வரேங்க. மாமுனி 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 மா. வாருங்கள் தெய்வமே. ஐயோ இல்லையா? இருங்க. சுவாமி பணிவான வணக்கங்கள். அண்ணே வாங்க. யாருக்கு? எல்லாருக்கும் தான். அண்ணே என்ன சொல்றீங்க? நம்ம குருஜல்லத்திலே வந்தவர் அனைவருக்கும் ஆலய இடத்துக்கு கௌரவ அப்படி சொல்லுங்க. நான் வேற துண்டு போறதுல காலையில விழ போறேன்னு நினைச்சேன். பங்கு வரும் கலைஞர் பெருமக்களுக்கு பெரியோர்கள் சந்தித்துக் கொண்டீர்கள். ஏதோ என் தங்கை அழைத்து வந்திருக்கேன். ஆனா என் தங்கை அழைத்து வந்திருக்கேன். தங்கையா? உன் பிள்ளை தானே? எது அது? பிள்ளையா? ஆமையா, உனக்கு இந்த பிள்ளைக்கு பிறந்த பிள்ளை தானே அந்த பிள்ளை? பாராட்டு உண்மையிலே வள்ளிதம்ன கதையில அட ஏதோ ஒரு காலத்துல ஏதோ தெரியாதனம் நடந்திருக்கலாம்ல. ஈபி மின்சார ஊழியர் அருமை என்ன இங்க இருந்தாலும் அருகில் ஏதேனும் இருந்தால் மேடைக்கு வரும்படி சொல்லக்கூடாது. எங்க இருந்தாலும் எப்படி வருவார்? இந்த செய்தி உங்கள் செவிகளில் ஒலித்தால் விரைவாக மேடை நோக்கி வரும்படி அன்போடு விழாக்களின் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். ஈபி சார்ந்த அன்புள்ளம் அவர்கள் அவங்க வரலையானே? அவங்க வரும்போது போட்டலாம், இல்லைன்னா கரண்ட் கம்பளத்தில் போட்டு விட்டுலாம். அவங்க வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சரி, வேற யாருன்னு வந்துட்டாங்களா? வந்துட்டு போயிட்டாங்களா? மதிப்புக்கு மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் மேடைக்கு வந்து மரியாதையை பெற்றுக்கொள்ளுமாறு கிராமத்தின் சார்பில் அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் எங்களுக்கெல்லாம் ஆடிய நிறுத்திருக்கின்ற கிராமத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தெய்வமே தெய்வமே. அதாவது நாடக கலை உலகத்தை எத்தனை புதுமையை நீங்க புகுத்திருக்கீங்க. ஏன்னா வள்ளிதர் நாடகத்துல ஔவையாருன்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை, ஆனா அதை புகுத்துனது நீங்க மட்டும்தான். அதுபோல வள்ளிதர் நாடகத்துல முழு நேர வள்ளியாவே நடிச்ச ஒரே நடிகர் யாருன்னா மாமா அரியன் அவர்கள் தான். இப்படி எத்தனையோ உங்களை வாழ்த்ததுக்கு எனக்கு வயசோ அனுபவமே கிடையாது, ஆனா உங்களுடைய பெருமையை எடுத்து சொல்றது என்னுடைய கடமை. அதுபோல இந்த நாடகத்தை நம்ம சுக்காம்பட்டிலையும் ஒரு புதுமை பண்ணிருக்கீங்க. அதான் உங்களுக்கும் இந்த பிள்ளைக்கு பிறந்த ஒரு பிள்ளை இருப்பதாகவும் அந்த பிள்ளை இவ்வளவு அந்த பிள்ளையும் ஆசி வழங்க வைக்கணும்னு நினைச்சதுக்கு ஐயா அப்படி ஒரு புதுமை எல்லாம் நடக்கல ஐயா. ஏய் உங்க ரெண்டு பேரும் பிள்ளை தானே, இந்த பிள்ளை முகச்சாடை அப்படியே இருக்கேன். இங்க இருங்க. முதல்ல இவளுக்கு எனக்கு புள்ள வைக்கணும்னா இவளும் நானும் ஏதாவது செய்யணும். முதல்ல என் வாய்ப்பு இல்லையா? 5 வருஷமா அந்த வாய்ப்பே கிடையாது. இப்ப நீங்க கூட புதுசா ஒண்ணு எங்கிட்டு போய் நடக்கிறது? இந்த பொண்ணு யாரு? அட கடவுளே, அது என் தங்கச்சி வள்ளியா. இவ்வளவு சின்னதா இருக்கு. ஆளு தான் சின்ன பிள்ளை, அதான் சொல்றேன். அறிவில் பெரிய பிள்ளை. வள்ளினா எனக்கு சரிக்கு சமமா ஒரு அடப்பு தடப்பா இருந்தானே ஒரு சண்டை வர தோதா இருக்கும். அப்ப குட்டி உண்டா கூட்ட இதுதான் வள்ளினா. அப்புறம் உங்களுக்கு அடப்பு தப்பான பிந்து கோஷத்தை நான் கூட்டியாருனேன். ஆளு தான் சின்ன பிள்ளை, ஆனால் கல்வியிலும் அறிவிலும் தேர்ச்சி பெற்றது. உண்மையிலவா? எனக்கு தேவை விவரம் பேசினா போதும். பேசி பாருங்க. தேவை விவரம் தான். ஏன்னா அனுபவம் தான் ஒரு மனிதனுக்கு சிறந்த பாடத்தை கொடுக்கிறது. கொடுக்கும். உண்மையா இல்லையா? அதைத்தான் சொன்னார்கள் சித்திரமும் கைப்பழக்கம். என்னாச்சு? ஏய் இப்ப எதுக்கே சம்மந்தம்னா அந்த பொண்ணை திட்டிட்டு இருக்க? எனக்கு கூட கெட்ட பேச்சு பேசிட்டு இருக்காங்க. கெட்ட பேச்சா? பாரு, ஒரு வார்த்தைய வாயில தவறான வார்த்தை வருமா? வயசு பிள்ளை நிக்க வச்சிருக்கேன், அசிங்கத்தனம் பேசிட்டு இருக்கேன். நான் என்ன அசிங்கத்தனம் பேசுனேன்? அத சித்திரமும் கைப்பழக்கம் அதத்தான் சொல்லாதேனே. உனக்கு தெரியுமா முதல்ல அது என்னன்னு? அதெல்லாம் தெரியும். ஏன் தெரியாது? சொல்லக்கூடாது. எதுக்கியா சொல்லக்கூடாதுன்ற? அந்த பழக்கம் கூடாதுன்னு தான் டாக்டர் பூரா அடிச்சுக்கிறேன். டாக்டர் அடிச்சுக்கிறாங்களா? அந்த கை பழக்கம் வேணாம்டா ஐயா சொல்லிட்டு அவரையும் அடிச்சுக்கிறாரு. அவர் அடிச்சுக்கிறையா? அவர் அடிச்சதுனாலதான் அடுத்த அடிக்க கூடாதுன்னு சொல்றாரு. புரியுதா? நான் கெட்டு தலைப்பாட அடிச்சுக்கிறாரா? நான் கெட்டு குடிச்சிடா போனேன். விடியா, அடுத்த வார்த்தை சேர்த்து பாரு. இதை மட்டும் ஏன் நீ நினைக்கிற? கைப்பழக்கம்னா ஒரு ஓவியத்தை வரைகின்ற பொழுது இந்த கைதான் இதை வரைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியுமா? அதை கொடுக்கறது எது? அனுபவம். முழுசா வாங்கி பேசலாம். சும்மா எடுத்து ஒரு வார்த்தையில கோவப்படக்கூடாது. அதைத்தான் சொன்னார்கள் செந்தமிழும் நாப்பழக்கம். நீ போறியா இல்லையா? இதுக்கு மட்டும் அப்படியே நிப்ப. அது எனக்கு தெரியுது. எதுக்கு இந்த பிள்ளை நிக்குது? ஏது நீ திட்டுற? நாப்பழக்கம் சொல்றியா? நீ வாடிக்கு பழக்கி விட்டு போயிட்டீங்கன்னா அப்ப நானே அம்சம் பண்ணேன். நான் ஏன் பழக்கிறேன்? நீ கூடவே உன் கூடவே இருக்க. உனக்கு அது எப்படி தெரியாம? நீ அது என்னன்னு சொல்லி காமிச்சு விட்டுனா அப்புறம் என்னைய போட்டு ஓத்திரை பண்ணுவேன். நான் எவ்வளவு நேரம் தான் கிணத்துல தண்ணி இருக்கான்னு எட்டி பார்த்துட்டு தெரிய முடியாது.
என்னையா சொல்ற எனக்கு கழுத்து வலிக்கும் தெரியுமா உனக்கு? அசால்ட்டா போயிருப்பேன். இப்ப என்ன தப்பா யாரு நான் சொல்றதை தவறாவே புரிஞ்சுக்கிறேன். இதைத்தான் சொன்னார்கள் 4 அடி 2 அடி கச்சவரிடம் வாயடி கையடி செல்லாதடி என்று. ஏ நீ போடி அந்த ஆள் கை அடிக்காம வர மாட்டாப்ல போ. ஏய் நீ வள்ளினால அந்த ஆள் அடிப்பாப்ல உனக்கு தெரியுமா? போப்பா. நீ வாமா இங்க வள்ளி வாமா இங்க. அப்பா நீ இரு வள்ளியை வச்சு சொன்னாலும் சரியா இருக்கும். வாமா நீ வாமா முதல்ல. உன் தங்கச்சி விவரம் பேச சொன்னேல 4 அடி கொண்டது எது தெரியுமாமா? அப்பா நீ 4 அடி 2 அடி. ஏய் பேசாம இருயான்ட்டேன். எதுங்க 4 அடி எந்த நாலடியார் பாடல் பாத்தியா விவரம் பேசுதா? 4 அடினா 4 அடியார், 2 அடினா திருக்குறள். உன் தங்கச்சிட்ட 4 அடியார் திருக்குறள்ன்ற விவரம் பேசணும்னு சொன்னேன். புரியுதா உனக்கு? தப்பா பேசிக்கிட்டு இருக்கா? மன்னியுங்கள் சுவாமி, தங்கள் திறமை அறியாமல் பேசி. அண்ணே உங்க நடக்கு நீங்களே படிக்க வைக்கலாம் நினைக்கிறீங்களா? சென்று வருகிறேன். சுவாமியிடம் எதை பேசினாலும் 2 அடி தள்ளி நிலையே பேசு. இந்த பக்கம் 2 அடி வந்தேன்னா அந்த ஆள் கை அடிக்காம